வியூஎஸ் நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா இதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை இதுக்கப்புறம் கூட நீங்கள் கேள்விப்படலாம். இதை நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்பவே முக்கியம். உங்கள் வண்டி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு, அதாவது ரேடியேட்டரில் கூலண்ட் ஆயில் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க, இல்லை கூலண்ட் ஆயில் இருந்துமே தெர்மோஸ்டாட்டோ இல்லை வாட்டர் பம்போ இல்லை ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடாமலையோ இல்லை ரேடியேட்டர் வந்து சர்க்குலேஷன் சரியில்லாதனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய அந்த டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன் வரும், கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர், அதை நீங்கள் கவனிக்காமல் ரொம்ப நேரம் அந்த டெம்பரேச்சர் வார்னிங்லேயே நீங்கள் ரன் பண்ணினாலோ இல்லை ஒரு அளவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சீஸாகி நின்றுச்சுனாலும், சரியா, வண்டி சீஸ் ஆனாலும் இதான் சொல்யூஷனு. சீஸ் ஆகாமலேயே நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஓட்டிட்டீங்க அப்படின்னாலுமே இதான் சொல்யூஷனு. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் உங்களுடைய என்ஜின் ஹெட்டு கேஸ்கெட் போயிடுச்சு, உங்களோட என்ஜின் ஹெட்டு போயிடுச்சு, வேலை செய்யணும் சார் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இப்போது இந்த டெம்பரேச்சர்லாம் ரொம்ப சூட்டப் ஆகி உங்களுக்கு வந்து என்ஜின் ஹெட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா தான் இந்த பிரச்சனை. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுனாலே இது சொல்யூஷன் இதுதான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி தெர்மோஸ்டாட்டு, வாட்டர் பம்பு, ரேடியேட்டர் ஃபேனு, ரேடியேட்டர் கூலண்ட் சர்க்குலேஷன், இசிஎம், ஒயரிங் சர்க்யூட், இதில் கூட ஃபால்ட் இருக்கும். ஆனால் அந்த ஃபால்ட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல், அது தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு வண்டியை நீங்கள் ரன் பண்ணி என்ஜின் டெம்பரேச்சர் சூட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணாலும் கூட ஒருவேளை தெர்மோஸ்டாட்டு, வாட்டர் பம்பு, ரேடியேட்டர் ஃபேனு, இசிஎம், ஒயரிங் சர்க்யூட் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணினா கூட இதையும் சேர்த்து நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் டெம்பரேச்சர் சூட்டப்பில் ஓட்டுறதுனால இந்த என்ஜின் ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சு சார் அப்படின்பாங்க, என்ஜின் ஹெட்டு போயிடுச்சுப்பாங்க. என்ஜின் ஹெட் கேஸ்கெட் அப்படிங்கிறது இதுதான், இது சாதாரண ஒரு கேஸ்கெட் தானே, இதுக்கு ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலப்பர் பண்ணுறாங்க இந்த மெக்கானிக்ஸு, பெரிய இவ்வளோ பண்ணால் ஆகும் அவ்வளோ பண்ணால் ஆகும், என்ஜினே காட்டுன்னு சொன்னாங்கன்னு. இங்கே பாரு நான் என்ஜினை காட்டி தான் வச்சுருக்கேன். ஆனால் இன்ஃபேக்ட் இவ்வளோவும் நம்ம காட்ட வேண்டியதில்லை. இந்த வண்டி வந்து வேறு ஒரு சில காரணத்துக்காக வந்தது. வேறு ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் இவங்களுக்கு இல்லைன்றதுனால இந்த வண்டியை நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக இன்ஜின்லாம் பிரிச்சுட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை மொத்தமே நம்ம ஈவன் கிராங்க் கேஸு, கனெக்டிவ் ராட் எல்லாமே அவங்க வந்து கட்டியிருக்காங்க, இந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சரியாக இருக்கான்னு தெரியல. திரும்ப ஒரு டைம் டிஸ்மேண்டில் பண்ணி தான் ரீஃபிட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு வாட்டர் ஹீட்டை, அதாவது கூலண்ட் ஆயில் பாயில் இருக்குன்னா இவ்வளோலாம் பண்ண வேண்டியதில்லை. என்ஜின் அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ஜின் ஹெட்டை மட்டும் கட்டிட்டு அது என்ஜின் ஹெட்டை ஃபேஸிங் பண்ணிவிட்டு இதை மாற்றிட்டு நீங்கள் வால்வ் ப்ராப்ளம்ஸ்னால் வால்வ் சீட்டிங் சரி பண்ணாலே போதுமானது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல போயிட்டு வந்தனால உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு எதாவது பிரச்சனைனா ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கே, ஒரு ட்ரஸ்டட் மெக்கானிக்கிட்ட எடுத்து போய் கொடுங்க. 2 இடத்துல மாற்றினா இந்த மாதிரி சிக்கல் வரும். ஏன்னா அவங்க என்னென்ன செஞ்சு கொடுத்தான்னு தெரியல. அதனால் நான் இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப ரீசெக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம என்ஜின் ஹெட்டை மட்டும் மாற்றிட்டு ஒருவேளை அவங்க கனெக்டிவ் ராடு, கிராங்க் ஷாஃப்ட்லாம் சரியாக டைப் பண்ணாமல் அவங்க கழட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டம். அவங்க கூட நம்ம டேரெக்ட் பண்ணி அவங்க கஸ்டமர் மூலிமா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணதில் சரியான இன்ஃபர்மேஷன் தெரியல, கிடைக்கல. அதனால் கஸ்டமர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி சொன்னால் இதை டிஸ்மேண்டில் பண்ணிருக்கோம். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா இவ்வளோ தூரம் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியிருக்கேன். நான் ஆஃப் ஆஃப் தி இன்ஜின் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண இருக்கோம். இப்போ நம்ம இதை கட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதில் 1 by 1 என்ன பண்ணால் முதல்ல இதை மாற்றி ஆகணும், சரிங்களா? இது நீங்கள் எப்போ நீங்கள் வந்து என்ஜின் ஹெட்டை காட்டினாலே திரும்ப இது புதுசாக போட்டாகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 3000 to 5000 அந்த மாதிரி வண்டி மாறும், சரியா? இது மட்டும் மாற்றினா போதாது. இது ஏன் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஆச்சுன்னா இது வந்து இப்படி பெண்ட் ஆகிட்ருக்கும். இது ஏன் பெண்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் அலுமினியம் ஹவுசிங்ஸு. ஸோ ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா இந்த அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஆகும். அப்போ இந்த என்ஜின் ஹெட் ஏதாவது எங்கே சீட் ஆகுதோ அதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இது வந்து ஸ்கின் ஃபேஸிங் பண்ணணும். இந்த ஸ்கின் ஃபேஸிங் வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம சாதாரண ஃபேஸிங் நினைப்போம், அப்படி பண்ணக்கூடாது. ஆஸ் மச் as பாசிபிள் ஸ்கின்னாக ரிமூவ் பண்ணணும். அப்போ என்னோட ஃபேஸ் அவுட் செக் பண்ணி பண்ணணும். ஃபேஸ் அவுட்டில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் ஆகிருக்கப்பட்டு அந்த எவ்வளோ லோயஸ்ட் லெவலில் மிஷின் பண்ணால் போதுமோ அந்தளவு லோயஸ்ட் லெவலில் ஃபினிஷ் பண்ணணும். இதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஆடியோ வெளியே பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். அது போக இந்த வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் இந்த மாதிரி ஓவர் டெம்பரேச்சரும். இதை நம்ம மெஷினிங் சென்டரில் கொடுத்து தான் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எல்லாத்தையும் மெக்கானிக் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணக்கூடியதில்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளையும் நம்ம வச்சு தான் பண்ணணும். இது மெஷினிங் பீப்புள் வச்சு பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பிறகு இந்த வால்வெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் வால்வ் சரியான வால்வை நம்ம வந்து புதுசு போட்டு வால்வ் ஸ்டெம்மு, வால்வ் கைடு, பிறகு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்பிங் பண்ணி திரும்ப இதை ரீஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை இது மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த ஹெட் அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலுமே இந்த ஃபேஸை செக் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா இதுவுமே வந்து ரொம்ப மைல்டாக ஸ்கில்ல ரிமூவ் பண்ணணும். இவ்வளோ இதெல்லாம் பண்ணும்போது அட் எனி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மேலே போயிட்டு இந்த பிஸ்டனுக்கும் இந்த வால்வில், சரிங்களா, இது வால்வ் மூவ் ஆகும் பேக் அண்ட் ஃபோர்த்து. இந்த பிஸ்டன் மூவ் ஆகும்போது இதுவும் மூவ் ஆகும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட இடிச்சிட்டாகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் இதனுடைய கம்ப்ரெஷன் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி அந்த கம்ப்ரெஷனில் அந்த ஏரியா இருக்கும், அந்த ஹைட்டு அதை பக்கம் மெயின்டைன் ரொம்ப நீங்கள் ஃபேஸிங் பண்ணி ரொம்ப ஃபேஸிங் பண்ணினா உங்களுக்கு ஸ்டார்டிங் இஷ்யூ
அதுக்கப்புறம் வந்து மைலேஜ் இஷ்யூ இதெல்லாமே நிறைய வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்து தான் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெட்டே மாற்ற வேண்டியது இருக்கலாம். ஈவன் சில டைம் பிளாக்கே கூட மாற்ற வேண்டியது இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 காரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்கும் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஸ்கின் மட்டும் இது தேவைப்படாது. இதை மட்டும் லைட்டாக ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வால் ஸ்டெம்லாம் இதை மாற்றிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரியா? ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு கார் வச்சுங்க அத்தனை பேருமே டெம்பரேச்சர் வந்து இண்டிகேஷன்ஸ் வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணுறீங்க. கூலண்ட் ஆயில் இருக்கான்னு ஒவ்வொரு டைம் பாருங்கள். ஏன்னா கூலண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் டெம்பரேச்சர் இண்டிகேஷனே காட்டாது. ஆனாலுமே வண்டி வந்து சீஸ் ஆகிடும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், வண்டி சீஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒஸ்ட்டு சின்னது சீஸ் ஆகும். சீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு டிஃபார்மேஷன் ஆகிடுச்சு, டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் அஃபெக்ட் ஆகும், பிக்கப் அஃபெக்ட் ஆகும், ஸ்டார்டபிள் இஷ்யூலாம் இருக்கும். ஏன்னா உங்களை நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் என் வண்டி சீஸ் ஆகலைன்னு. சீஸ் ஆகணுங்கிறது ஒஸ்ட்டு சின்னது. சீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட் போனாலுமே இந்த பிரச்சனைலாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் வண்டியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் பார்த்துங்க. என்ஜின் கூலண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு பார்த்துங்க. அதேமாதிரி ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் வரக்கூடாது. ஆயிலெலாம் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் என்ஜினை காப்பாற்றலாம். ஒன்று, என்ஜின் கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கா, கூலண்ட் டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வராமல் பார்த்துங்க. அதேமாதிரி ஆயில் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வராமையும் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தினாலே போதும், இந்த என்ஜினை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதேமாதிரி மறக்காமல் பீரியாடிக்காக வந்து பேசிக் என்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மாற்றுங்க. அப்படி மாற்றினா இந்த என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம். சரியா? ஹோப் உங்களுக்கு ஒரு என்ஜினை, அதாவது வாட்டர் பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ஜின் ஹெட் போயிடுச்சு, இல்லை என்ஜின் கேஸ்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதான். பொதுவாக இந்த மாதிரி என்ஜின் ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சு, இல்லாட்டி டெம்பரேச்சர் சூட்டாக போயிடுச்சுன்னா இதெல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பிஸ்டன் சிலிண்டர்ஸ்லாம் பிரிக்க வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து வேறு ஒரு காரணத்தினால நம்ம பிரிக்கணும். நம்ம சொன்னது இல்லையா, முன்னாடி சொன்ன வீடியோவில் உள்ள காரணத்தினால பிரிக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மெக்கானிக் கிட்ட, சரியா, ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக் கிட்ட ஒரு ஃபஸ்ட் டைமே நேராக போயிடுங்க. 2 இடத்துல மாறும்போது இந்த மாதிரி சிக்கல்ஸ் நிறைய வந்துடும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.